மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடந்த அரசியல்ல, அதாவது தேமுதிக கேப்டன் விஜயகாந்தை யாரும் மறக்க முடியாதுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா திமுகவை எதிர்க்கிறதுல அவர் மாதிரி யாரும் இல்லைன்னு தான் நம்ம பார்த்துருந்தோம். ஆனா திமுக எப்படியாவது அவரை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வீழ்த்த முடியல. கடைசியில அதிமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றாங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அவரு, அதாவது ஊழலுக்கு எதிராக பேசப்பட்டுட்டு இருந்தாரு, நம்ம எல்லாரும் கவனிச்சோம். ஆனா ஊடகம் எல்லா திமுகவோட ஒரு யூகத்துல வச்சு அவரை அதாவது நாங்க மட்டும்தான் ஊழல் ஏதாவது செஞ்சிருக்கோமா, இல்ல ஏன் அதிமுக பண்ணலையா அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் செய்யும்போது இவர் வீர வசனத்தோட நல்ல ஒரு அதிமுக காரங்களையும் சேர்த்து நல்லா எதிர்த்து ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டது நம்ம கவனிச்சோம். ஏன்னா எதிர்கட்சி நிலைமையில வந்திருக்குங்கிறத நம்ம கவனிச்சோம். ஆனா இதே விட்டோம்னா என்ன ஆகும், கடைசியில ஆட்சியே பிடிச்சிருவாங்க. அப்படி அதிமுகவே இல்லாம போய் அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துருவாருன்னு தான் தமிழகமே எதிர்பார்த்தது. ஆனா அதிமுக ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, அவரை விடலை அப்படின்னு தான் நம்ம இங்க பேசணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு திடீர்னு ஒரு வளர்ச்சி, திடீர்னு ஒரு எதிர்கட்சி, திடீர்னு அடுத்தது ஆட்சி தான் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியூக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனாலதான் ஏதோ ஒரு விதத்துல அவர் டேமேஜ் பண்றதுக்கு ஊடகத்துல வச்சு, இல்ல ஏதாவது ஒரு எதிர்கருத்து சொல்ல மாதிரி முந்தி வடிவேல் எல்லாம் வந்தாங்க பாருங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வச்சு ஏதோ அவர் அரசியல்ல விட்டு விலகிற அளவுக்கு ஒரு ஒரு அரசியல் எடுத்துட்டு வந்ததை நம்ம கவனிச்சோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு அண்ணாமலையை நம்ம கவனிக்கணும். திடீர்னு ஒரு வளர்ச்சி, அதாவது பாஜக இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இங்க, உண்மையிலேயே நோட்டான்னு தான். ஆனா திடீர்னு ஒரு பாஜகங்கிற, நான் பாஜக கட்சி தான் அப்படின்னு எல்லாம் மார்த்தட்டி சொல்ற அளவுக்கு ஒரு கட்சி வளர்த்தது அண்ணாமலை தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு அதே அவர் போன மாநில தலைவராக இருக்கும்போது கூட எல்லாம் ஊழலுக்கு எதிராக, அப்ப அதிமுக கூடவும் கூட்டணி இல்லை, அவங்க இருந்தாங்க. திமுகவும் எதிர்த்துட்டு இருந்தாரு, அதிமுகவும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாரு. எல்லாமே ஊழலுக்கு எதிரான்னு சொல்லும்போது எல்லாருமே எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தை, அன்னைக்கு கொடுக்கப்பட்ட மாநில தலைவரா அவரோட பொறுப்பு, அதுதான் நம்ம கவனிக்கணும். ஆனா திமுகவுக்கு அந்த அளவுக்கு அதாவது டெய்லி கண்டென்ட், ஊடகம் என்னென்னமோ நினைச்சாங்க, ஏதோ ஒரு விதத்துல டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா இவர் அதே இவர் இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் படிக்கலையா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். படிச்சுட்டு தான் வந்திருக்கிறாரு, எல்லாமே தெரிஞ்சுதான் வந்திருக்கிறாருன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா இன்னைக்கு ஏதாவது ஒரு விதத்துல அவரை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி, ஏதோ ஒரு விதத்துல இப்ப அதே அதிமுக தரப்புல இன்னும் ஏதாவது அதிமுகவில் என்ன இதே தான் ஒரு ஊழல் பண்ணலையா, நீங்க எதிர்க்க மாட்டீங்களான்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட் சைட்ல இருந்து குத்தி விடுவாங்க. ஏதோ ஒரு விதத்துல அன்னைக்கு பேசின விஷயம் எல்லாம். ஆனா இன்னைக்கு கூட்டணி ஆனதுனால அமைதியா இருக்கிறாரு. ஆனா என்னைக்கு இருந்தாலும், அதாவது தமிழகத்துல ஊழலே இல்லாம இருக்கிற அளவுக்கு நான், அதனாலதான் நான் அரசியலுக்கு வந்தேன்ற மாதிரி ஒரு கருத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அரசியலுக்கு இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம், அதிமுக ஆனாலும் யாரானாலும் என்ன, ஒரு சொத்தை காப்பாத்துறதுக்காக, இல்ல பதவிக்காக, இல்லைன்னா எல்லாமே கை வாங்கின கைதான். யாருமே நேர்மையா இருக்கிறவங்க எல்லாம் இங்க நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி கட்சியே இங்க இல்லை. ஆனா ஒரு நேர்மையான ஆளை பார்க்கும்போது கண்டிப்பா உறுத்தும், கண்டிப்பா. அதனாலதான் இன்னைக்கு அதே நிலைமை இன்னைக்கு விஜயகாந்துக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி தான் அண்ணாமலைக்கு ஏற்படுமோன்ற மாதிரி எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அரசியல் வியூக எல்லாம் பேசுவாங்க, சிலர் எல்லாம் பேசுவாங்க, அண்ணாமலை திடீர்னு வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டாரு, அது நல்லதில்லை கட்சிக்கு, அந்த மாதிரி ஒரு, அதாவது தேமுதிக இந்த மாதிரி தான் இருந்ததுன்னு நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். ஆனா அன்னைக்கு தேமுதிக பின்புலத்துல யாருமே இல்லை. ஆனா இன்னைக்கு உலக முழுக்க பேசப்படுற ஒரு கவர்ந்த ஒரு தலைவர் மோடி அவர்கள் அவர் பின்னாடி இருக்காருங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் விவரமே வேற. ஆனா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது புரியும். ஆனா இன்னைக்கு அண்ணாமலை அவர் மேல ஏதோ ஒரு, அவர் ஒரு ஆர்வக்கோளாறுல நிறைய குற்றச்சாட்டு, அதாவது ஏதோ ஒரு 80 கோடி மதிப்புல சொத்து வாங்கிட்டாரு தொண்டாமுத்தூர்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இல்ல, இந்த மாதிரி நான் என் மனைவி பேர்ல கொஞ்சம் சேமிப்பு இருந்தது, எல்லாமே இருந்தது, நாங்க இன்னும் என் மனைவி பேர்ல தான் நான் பவர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் காசு இருந்தது, அது பேங்க்ல இருந்து கொஞ்சம் வாங்கி 2 மாசம் நான் பேங்க்ல வட்டி கட்டினதெல்லாம் இருக்கு,
நீங்க அதனால வந்து நேரத்தை வீணாக்காதீங்க, அவங்க வேலையை பாருங்க, ஆனா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த அளவுக்கு ஏன்னா ஒரு விஷயம் பாருங்க நல்லா, அதாவது ஏதாவது ஒரு இல்லீகலா சம்பாதிக்கணும்னா இதே போலீஸ் துறையிலேயே இருந்திருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டு ஒரு நாட்டு மக்களுக்காக தேசம் தெய்வீகம் அப்படின்னு சொல்லி வந்தவருக்கு வந்து கண்டிப்பா இதெல்லாம் அவர் எதிர்பார்த்திருந்தாருன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவர் எதிர்பார்க்காத விஷயம் கிடையாது. இந்த பயணத்துல நான் வந்தேன்னா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தது தான் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் அவர் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு அதிமுக கூட்டணி ஆனாலும் சரி, இன்னைக்கு திமுக ஆனாலும் சரி, எல்லாமே இன்னைக்கு தமிழக அரசியல்ல அதான் நான் சொன்ன மாதிரி ஒண்ணு காசுக்காக, பதவிக்காக, சொத்தை காப்பாத்துறதுக்காக இதுதான் பாக்குறாங்களே ஒழிய நாட்டு நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி எந்த அரசியலும் இல்லையே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் நம்ம கவனிக்கவே இல்லையே இன்னைக்கு இது வரைக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு திமுகவில் வந்து முதலமைச்சர் அதாவது உதயநிதியை தான் முன்னாடி நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரை வந்து ஏதாவது அடுத்த அரசியலுக்கு தயார்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்தோட துணை முதலமைச்சர் அவரு. ஆனா எப்படிப்பட்ட பேச்சு பாருங்க. இப்ப என்ன இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு விமர்சனம்ல என்ன, அதாவது நாங்க இதை செஞ்சிருக்கோம், நாங்க இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு ஓட்டு பிரச்சாரத்துல எல்லாம் இருக்கணும். ஆனா இங்க அப்படி இல்லையே. கொட்டை இருக்கிற புலியா, கொட்டை இல்லாத புலியா, என்ன இந்த மாதிரி தானே பேச்சு. உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் பேசணுமா அப்படின்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல அதுதானே அரசியல் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா நிறைய பேர் இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு, ஒரு மேடையில பேசுறாரு, இந்த மாதிரி அதிமுக காரங்க 2 பேர் சேர்ந்தா என்ன பேசுவாங்க, அதான் இந்த மாதிரி. ஆனா திமுக தரப்புல 2 பேர் சேர்ந்தா என்ன பேசுவாங்க, ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்களை உயர்த்தி இவங்களை மட்டத்தட்டி அதுக்கு 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 ஏத்தாப்புலதான் இங்க செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி, ஓபிஎஸ் இவர்கள் எல்லாமே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆனா இது ரொம்ப முக்கியமே இல்லையே இன்னைக்கு. இன்னைக்கு வந்து அவங்க பேசணும், நாங்க தேர்தல் வாக்குறுதி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தோம், இதெல்லாம் நிறைவேற்றணும், இதெல்லாம் பேசுறது இல்லை இன்னைக்கு. தனிப்பட்ட தாக்குதல் இந்த மாதிரி தான். ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு அரசியல் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் அண்ணாமலை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் எரியதான் செய்யும். ஆனா இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னா அதிமுக தரப்புலயே தான். ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து அதாவது தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் ஒரு தொண்டரா, முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க, அவர் தான் வரணும், நாங்க உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்க்குறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு சுமூகமா முடிஞ்சிருக்கு. ஆனா இதை தாண்டி இன்னைக்கு அண்ணாமலை தான் செங்கோட்டையன் இயக்குறாரு, டிடிவி தினகரன் இயக்குறாரு, ஏதோ ஒரு விதத்துல அதிமுக தரப்புலயே பேசப்படுறது தான் இன்னைக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு. ஆனா இதெல்லாம் யாருக்கு பலன்னு பார்த்தோம்னா திமுகவுக்கு தான் பலன்னு நம்ம கவனிக்கணும். ஆனா அரசியல்ல கூர்ந்து கவனிச்சோம்னா எல்லாம் தெரியும். இன்னைக்கு அண்ணாமலை என்னதான் பண்ணாலும் அண்ணாமலைக்கு எதிராக இங்க வந்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் இருக்காங்கன்னு நம்ம கவனிக்கணும். தனித்து விடப்பட்டார் அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இதே தனித்து விடப்படலை, அவருக்கு மேல பின்னாடி மேலிடம் பாஜக இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு பாஜகக்குள்ளார இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கணும்னு தான் பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல வந்து அண்ணாமலை வந்து டேமேஜ் பண்றதுக்கு பாஜக அதுக்கு துணை நின்று கூடாது. பாஜகவில் அதாவது பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க யாரும் துணை நிற்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு ஆதரவாக தான் என்னைக்குமே இருப்பாங்க. கட்சி வளர்ச்சிக்காக தான் பார்ப்பாங்க, நாட்டுக்காக தான் பார்ப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. ஆனா ஏதோ ஒரு பதவிக்காக வந்தவங்க, பாஜகவில் இப்ப இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பதவிக்காக எம்எல்ஏ வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். அப்படி இல்லை, எங்க வந்து நாங்க நாட்டுக்காக தான் தேசத்துக்காக இருக்காங்கன்னா பொறுத்து இருங்க, பின்னாடி என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு. ஏன்னா மேலிடம் எல்லாமே உண்மையிலேயே அண்ணாமலையை வந்து விடமாட்டாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். கட்சியில வந்து யார் யார் இருக்காங்க, டிடிவி தினகரன் ஏன் அப்படி பேசுறாரு, ஓபிஎஸ் ஏன் பேசுறாரு, செங்கோட்டையன் ஏன் பேசுறாங்க, இதெல்லாம் வந்து தெரியும். ஆனா இதெல்லாம் தாண்டி கடைசியில அதிமுக வந்து கண்டிப்பா 2026 தேர்தலில் கண்டிப்பா வரும் தான் நம்ம பார்க்கணும். ஆனா பாஜக ஒரு விஷயத்த சொல்றாங்க, 2026 தேர்தல் பாஜகவுக்கு ஆனது அல்ல அப்படின்ற ஒரு விஷயம் கருத்து சொல்லிட்டு வர்றது வந்து உண்மையிலேயே ஒரு தொண்டர்கள் எப்படி மனநிலையோட இருப்பாங்கன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா 2029 தேர்தலானா இப்ப நாங்க உழைக்கவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். ஆனா இது வந்து அரசியல் பொதுவெளியில வந்து சொல்லக்கூடாத ஒரு விஷயம்தான். ஆனா இது வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல.
ஆனா உண்மையா உள்ளுக்குள்ளார பேசுறது வந்து நிறைய இப்படி இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் தான். 2026 தேர்தலுக்கு பாஜகக்கானதல்ல. அவங்க அது வந்து 2029 தான் அவங்களோட எய்ம் அப்படின்னு பேசப்படுறதெல்லாம் இது உட்கட்சியில உள்ளுக்குள்ளார தொண்டர்களுக்கு தெரிஞ்சான்னா இது ஒரு பரிதாபமான ஒரு நிலைன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.